இடஒதுக்கீடு அப்படின்றது முதல்ல எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியோட ஆட்சியில் தான் வருது. நீதி கட்சியோட ஆட்சியில் அதுக்கு பேர் வந்து கம்யூனல் ஜிஓ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? தேதிகள்லாம் தப்பு தப்பாக நம்ம சொல்லக்கூடாது. அதனால் சில விஷயங்களை நான் ஃபோனில் பார்த்தே சொல்லிடுறேன். அதாவது கம்யூனல் ஜிஓ எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா, நீதி கட்சி 1921 முதல் 1928 வரை, அப்போ வந்து 4 வருஷம் தான் ஆட்சி. அப்போ அந்த காலத்தில் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தான் கம்யூனல் ஜிஓன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. கொண்டு வந்து அப்போ வந்து மொத்தமாக என்ன சொன்னாங்கன்னா, பிராமணர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு, பிராமணர்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, கிறிஸ்தவர்கள் மற்றும் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்போ இருந்தாங்கல்ல, ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ் வேறு இருந்தாங்க. அப்போ அந்த யூரோப்பியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் இவங்க எல்லாருக்கும் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஜிஓ கொண்டாடுறாங்க. அது 1928 முறைப்படுத்தப்படுகிறது. முறைப்படுத்தப்படுகிறதுனா பர்சன்டேஜ் வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு 44%, பிராமணர்களுக்கு 16%, இஸ்லாமியர்களுக்கு 16%, ஆங்கிலோ இந்தியன் மற்றும் கிறிஸ்டியன்ஸுக்கு 16%, பட்டியல் இனத்தவர்களுக்கு 8% அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்து அந்த ஜிஓவை பாஸ் பண்ணுறாங்க.